வருகின்ற ஜூலை 6 அன்று மதுரை மாநகரிலே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பேரணியை தொடர்ந்து மாநாடு நடைபெறுகிறது. 2 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணி மாநாட்டை மனிதநேய மக்கள் கட்சி நடத்துகிறது. முதலாவதாக, விடுதலை பெற்ற 75 ஆண்டுகளில் முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றம் முதல் ஊராட்சி மன்றம் வரை மிகவும் குறைவாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில், தற்போதைய நாடாளுமன்றத்தில் 543 உறுப்பினர்களில் 24 பேர் மட்டும்தான் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். அதேபோல் ராஜ்யசபாவில், மாநிலங்களவையில் 15 பேர் மட்டும்தான் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நாடாளுமன்றத்தில் 15 விழுக்காடு இந்தியா முழுவதும் முஸ்லீம்கள் வாழக்கூடிய நிலையில் நாடாளுமன்றத்தில் முஸ்லீம்களுடைய சதவீதம் 5 விழுக்காட்டை தாண்டாத ஒரு சூழலை பார்க்கின்றோம். இதேபோன்று இந்தியா முழுவதும் இருக்கின்ற சட்டமன்றங்களில் 15 விழுக்காடு முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். 7.77% மட்டும்தான் முஸ்லீம்கள் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 243 சட்டமன்ற உறுப்பினர் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 7 பேர் மட்டும்தான் முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். மக்களவையில் 80 எம்பிக்கள் லோக்சபாவில் இருக்க வேண்டும். இதே போல் உள்ளாட்சிகளை பார்க்கும்போது சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை 10 விழுக்காடு. 200 கவுன்சிலர்கள் சென்னை மாநகராட்சியில் இருக்காங்க. அதில் 4 பேர் மட்டும்தான் முஸ்லீம்கள். இதே போன்ற நிலை தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநகராட்சி, அதே போல் நகராட்சி, பேரூராட்சி, உள்ளாட்சி மன்றங்களில் இருக்கின்றது. இதை சுட்டி காட்டி நடக்கக்கூடிய முதல் மாநாடு மதுரை மாநகரில் மனிதநேய மக்கள் கட்சி நடத்தக்கூடிய இந்த பேரணி மாநாடாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு, ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டம், இது வக்ஃபுகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சட்டம், கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமில்லாமல் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் இந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடுத்து அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒன்றிய பாஜக அரசு உமீத் போர்ட்டல் என்ற பெயரில் ஒரு இணைய தலைவாசலை தொடங்கி அனைவரும் ஆவணங்களோடு வக்ஃபை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது உச்சநீதிமன்றத்தை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நீதிமன்ற அவமதிப்பாக இருக்கிறது, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதாக இருக்கின்றது. எனவே தான் இந்த 2 கோரிக்கைகளை முன்வைத்து வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், நாடாளுமன்றம் முதல் உள்ளாட்சி மன்றம் வரை முஸ்லீம்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஜூலை 6ஆம் தேதி 3 மணி அளவில் பாண்டி கோயிலிலிருந்து பேரணியாக புறப்பட்டு இங்கே மஸ்தான்பட்டியில் முகமது கவுஸ் நினைவு திடலில் மாநாடு நடைபெறவிருக்கின்றது. இந்த மாநாட்டில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் குடும்பத்தோடு இந்த பேரணியில் பங்கு கொள்ளவிருக்கிறார்கள். இல்லை, முழுக்க இது மனிதநேய மக்கள் கட்சி முழுக்க நடத்தக்கூடிய பேரணி மாநாடு. ஆட்சி தான் நடக்கின்றது. அரசு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள்
என்ன சொல்ல வர்றோம்னா, இப்போ வந்து உதாரணமாக வந்து தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் 234 பேரில் 14 முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இருக்கணும். நாங்கள் வந்து ஒரு கட்சிக்கு சொல்லலை, திமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் சரி, இந்த முஸ்லீம் அரசியல் பிரதிநிதித்துவம் பற்றாக்குறையை நீக்கக்கூடிய வகையில் உரிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், உள்ளாட்சி மன்றங்களில் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வகையில் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. நாங்கள் வைக்கிற கோரிக்கை வந்து நீதிபதி ராஜேந்தர் சச்சார் அவர்களுடைய அறிக்கை ஒரு ஓரங்கட்டல் முஸ்லீம்களுக்கு நடைபெற்று வருகிறது என்பதை ஆதாரபூர்வமாக நீதிபதி சச்சார் குழுங்கிறது ஒன்றிய அரசு, அன்றைய டாக்டர் மன்மோகன் சிங் அரசு அமைத்த குழு. அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஓரங்கட்டலுக்கு முடிவு கட்டப்பட வேண்டுங்கிறது தான் எங்களுடைய பேரணியின் மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதே இடத்துல முடிவு அண்ணாமலை என்ன பேசியிருக்காங்கன்னா, மாணவ செல்வங்கள் வந்து பள்ளிக்கு செல்லும்போது உத்ராஜமும் திருநீரும் அருந்து போகணும். அவரை பற்றி, அவருடைய கருத்தை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அதே மாதிரி மதுரையில் உள்ள மாநகராட்சி அதிகாரிகள் வந்து 200 கோடி ரூபாய் பாஸ்போர்ட் இதை பற்றி அது யாராக இருந்தாலும் இந்த அரசு அவர்களை விட்டுவிடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கையை திமுக அரசு செய்து வருகிறது. அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படும்.